Hey guys, welcome back. Samsung இப்போதான் ரீசெண்டா Samsung M51 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 7000 mAh பேட்டரி பிளஸ் Snapdragon ப்ராசஸரோட 25,000க்கு பிரைஸ் பாயிண்ட் வச்சிருந்தாங்க. வேற லெவலா இருந்தது. அண்ட் ஏற்கனவே சாம்சங்ல நிறைய சீரிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு A சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டார்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க. தென் M சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டார்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு நியூ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா F சீரிஸ். ஸோ F சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மொபைலை வந்து இப்போ லான்ச் பண்ண போறதா வந்து சாம்சங் அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் பேனர் வந்து போட்டிருப்பாங்க. அக்டோபர் 8ஆம் தேதி இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகுது. ஸோ இந்த மாடலோடைய பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் F41 வச்சிருக்காங்க. இந்த நியூ சீரிஸான F41ல அப்படி என்ன ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லியும் போடுறப்போ உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ண விடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்சங் F41 ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இதில் ஸ்பெஷலாக வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ ஏற்கனவே M சீரிஸில் M31 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலில் தான் கொஞ்சம் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி அப்படியே ரீபிராண்டாக வந்து F41 வந்து விட போகிறாங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா 15,000க்கு விடுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுக்கு நிறைய கன்ஃபர்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் லீக்கட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டு வரலாம். டிஸ்பிளே சைடு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. அண்ட் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ இதை வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு ரெஃப்ரெஷ் 60 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3யும் இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைடில் ஒரு 15,000க்கு ஒரு பெஸ்ட்டான மாடலாக தான் இருக்க போகுது. தென் அப்படியே ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மொபைல் கீக் பெஞ்சில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்குறப்ப இதில் Exynos 9611 வந்து கொடுத்துருக்கிறதா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த ப்ராசஸர் தான் இப்போ செல்லில் இருக்கக்கூடிய M21லையும் M31லையும் M31Sலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட மொபைலில் இந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சாம்சங்கில் பட்ஜெட் ரேஞ்சில் லான்ச் ஆன எல்லா மொபைலுமே இந்த சிப் செட் தான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலையும் இந்த 9611 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர், ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் 2.3 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். இது 10 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். அண்ட் யூஸ் பண்ணியிருக்க ஜிபி பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் டே டு டே டாஸ்க் எல்லாத்துக்குமே ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் சிப் செட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பவர் கொடுக்க பேட்டரி பக்கம் வந்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 6000 mAh தான் வந்து கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறதா வந்து லீக்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஏற்கனவே M21ல இதே அடாப்டர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபிங்கர் ஸ்கேனர் பேக் சைடில் செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க. தென் கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு 64 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துட்றாங்க. இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ணியிருக்க சென்சார் சாம்சங்கோட தான் GW1 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு காம்பினேஷனாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், தென் ஒரு 2 மெகா பிக்சல் அப்படி இல்லைனா 5 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஃப்ரண்ட் சைடில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியும் லீக்ஸ்லாம் வந்துருக்கு. அண்ட் இந்த மொபைல் 6GB அண்ட் 64GB பேஸ் வேரியண்ட்ல லான்ச் ஆக போகுது. அண்ட் இதோடைய பிரைசிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15,000 லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடியோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த மொபைல் அக்டோபர் 8ஆம் தேதி அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் செல்லுக்கு வரும். ஸோ ஓவராலாக இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு பார்க்குறப்ப பெருசாக இந்த ஸ்பெஷலும் வந்து கொடுக்கல. ஸோ ஏற்கனவே சாம்சங் M31 M21 அதில் என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தோமோ அதே தான் இந்த மொபைலையும் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் மட்டும் ஒரு புது சீரீஸில் வச்சு விட போகிறாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே ஒரு 15,000 பட்ஜெட்டுக்கு இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணின்ற விதத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் டே டு டே யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு சிப் செட் ப்ளஸ் பேட்டரி சைட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா சைடும் நல்லாவே இருக்க போகுது. ஸோ ஓவராலாக இந்த மொபைல் வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ இந்த சாம்சங் F41 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப இதுக்கு ப்ரைசிங் வந்து எதில் வச்சா நல்லா இருக்கும்? ஒரு 15,000 வச்சா நல்லா இருக்குமா, இல்லை அது கீழே இருக்கணுமா? எப்படி உங்களுடைய ஒப்பீனியன்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த சாம்சங் F41 லான்ச் ஆச்சுன்னா எத்தனை பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.